பொதுவாவே நம்மளோட வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள கொண்டு போயிட்டு விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அமானுஷ்ய சம்பவத்துல, மோகன்ங்கிற பிரதர் அவரோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சேலம். அங்கருந்து அவர் கோயம்புத்தூருக்கு போயிருக்கிறாரு. கோயம்புத்தூருக்கு போனதுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கையில ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதுலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கூட நின்னாங்களா இல்லையாங்கிற ஒரு அமானுஷ்ய உண்மை திகில் சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியில பார்க்க போறோம். ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு உண்மை கதையை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின ஒரு தம்பியோட பேரு மோகன்ங்க. மோகனோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சேலம். சேலத்துல தான் அவங்க அப்பா, அம்மா, மோகன் இவங்க 3 பேர் தான் ஒரு அழகான குடும்பங்க. மோகனுக்கு கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவோ யாருமே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே மோகனை ரொம்பவே பார்த்து பக்குவமா, அதாவது வெளியூருக்கு கூட அனுப்ப மாட்டாங்களாம். இந்த ஸ்கூல்லலாம் வந்துட்டு ஒரு டூருக்கு போகிறாங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கோ இல்லை ஊட்டிக்கோ கூட்டு போகிறாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிற எதனா ஒரு ஊருக்கு கூட்டு போனால் கூட மோகனோட அப்பா விட மாட்டாராம். அம்மாவும் அதே மாதிரி தானாங்க. அதனாலேயே சின்ன வயசுலேருந்து மோகனுக்கு ஒரு விரக்தி இருக்குதுங்க. என்னடா இது, இந்த ஊரை தாண்டி நம்மளால் வெளியவே போக முடியலையே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு ஒரு காலம் வரும், அதுதான் இந்த காலேஜ் படிப்பு. எல்லாருக்குமே இருக்குங்க. பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஏரியாவில் ஒரு கேங் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே என்ன யோசித்து வச்சுருப்பாங்கன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறமா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறமா நல்ல மார்க் எடுத்து கட் ஆஃப் எடுத்து எதனா ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ வெளியூருக்கு போயிடணும். இந்த உள்ளூருக்குள்ளே மட்டும் இருக்கவே கூடாது. என்னதான் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு காலேஜ் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு காலேஜாக இருந்தாலும், இல்லை எனக்கு கோயம்புத்தூர் காலேஜ் தான் வேணும், இல்லை எனக்கு சென்னையில் இருக்கிற காலேஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அந்த மோகம்ங்கிறது எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்குதுங்க. அப்படித்தான் சின்ன வயசுலேருந்தே மோகனுக்கும் அவர் கூட இருக்கிற ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆசையாங்க. சின்ன வயசுலேருந்தே அது ஒரு லட்சியமாகவே வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய படங்கள்லாம் வந்து தேட்டரில் போய் பார்க்கும்போது கூட இப்படி தான் நம்மளும் போயிட்டு அந்த காலேஜில் பண்ணுவோம்டா, இப்படி தானடா நம்ம அந்த காலேஜில் இருப்போம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே நிறைய கற்பனையான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர்ஸுங்க. மோகனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ஏரியாலே ஒன்று மண்ணா வளர்ந்த பசங்க, சின்ன வயசுலேருந்தே 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா படித்த பசங்கன்னா மோகன், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து கௌதம், கமலேஷ், சஞ்சய். இவங்க 4 பேர் தான் திக் ஃப்ரெண்ட்ஸாங்க. 2024 இந்த 4 பசங்களுமே 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்க. நல்ல கட் ஆஃபும் எடுக்கிறாங்க. இவங்க 4 பேருமே வெளியூரில் தான் காலேஜ் எடுக்க போகிறோம், குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் தான் நாங்கள் படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட வீட்டில் போய் சொல்லும்போது இப்போ தான் சண்டையே ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலாக மோகனோட வீட்டில் ஆல்ரெடி அவங்க அப்பா 12th ஸ்டாண்டர்ட், அதான் இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்படியே காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு, மூஞ்சிலே காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே தான் படிக்கணும், நான் இந்த காலேஜில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, இந்த அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜ்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் மனசில் வச்சுக்காம தான் மோகன் படிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்க அப்பா ரொம்பவே உக்கிரமாக இருக்கிறாரு. வெளியூருக்குலாம் அனுப்ப முடியாது, ஒரே பையன், உன்னை அனுப்பி விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்து உன்னை ஸ்கூல் டூருக்கே அனுப்ப மாட்டோம், இப்போ எப்படா உன்னை தனியாக அங்கே விடுவோம், தனியெல்லாம் போலப்பா, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வரானுங்க, அவனுங்களை நம்பிலாம் அவனை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை போகுது. இதே மாதிரி தான், அதாவது கமலேஷ், சஞ்சய் இவங்க 2 பேரோட வீட்லையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கௌதமோட வீட்டில் மட்டும் அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. கௌதமோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராங்க, அதாவது ஒரு அரசியல் பிரமுகராம். கௌதமோட அப்பாவுக்கு அரசியல் செல்வாக்கும் இருக்குது. அதே நேரத்தில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் நிறைய முடிவுகள்லாம் எடுப்பாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கௌதம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஓகே பண்ணிடுறாரு. இப்போ மோகன், கமலேஷ், சஞ்சய் இவங்க 3 பேருமே சேர்ந்து கௌதமோட அப்பா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அப்பா, எங்கள் வீட்டில் வந்து விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் வந்து பேசணும், நீங்கள் தான் கொஞ்சம் செல்வாக்கான ஆள், எங்கள் அப்பா அம்மா நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, குறிப்பாக நாங்கள் 4 பேருமே அங்கே தான் தங்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் தான் வந்து கொஞ்சம் எதனா பேசணும்னு சொல்லும்போது அவர் இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாருங்க. ஆல்ரெடி கௌதமோட அப்பா கௌதமுக்கும் சரி, இவங்க 3 பேருக்கும் சரி, இவங்க 4 பேருக்கும் சேர்த்தே கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மெயினான காலேஜில் அட்மிஷனுக்கு ஆல்ரெடி பேசி வச்சிருக்கிறாராங்க. அதுக்கு காரணம் கௌதம். கௌதமோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு தான் வைஸ் சேர்மேனாங்க அந்த காலேஜில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆல்ரெடி இந்த 4 பசங்களுக்குமே அங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. அது போக அந்த காலேஜில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு தனி வீடும் இவங்களுக்காக பார்த்து வச்சிருக்கிறாருங்க.
இது எல்லாமே நான் செட் பண்ணி வச்சிட்டேன்டா தம்பிங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்பா அம்மா கிட்ட நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் கௌதமோட அப்பா போய் பேசியிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சம்மதிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க இவங்களோட இந்த பசங்களோட அப்பா அம்மாவும். ஒரு வழியாக எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுட்டு சின்ன வயசுலேருந்து இவங்க கனவு கண்ட மாதிரியே தனியாக ஒரு வீடு எடுத்து இந்த 4 பசங்களும் வேற ஒரு ஊரில் போயிட்டு ஒரு காலேஜில் படிக்க போகிறாங்க. இந்த ஒரு மொமெண்ட் இந்த பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. அது போக வீட்டில் பேசி கெஞ்சி கூத்தாடி இவங்களோட பைக்ஸையுமே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. மோகன், கௌதம் இவங்க 2 பேர்கிட்டயுமே RX 100 இருக்குதாங்க. மற்ற 2 பசங்க கிட்டையும் பல்சர் 150 இருக்குது. இப்போ இந்த 4 பசங்களுமே அவங்களோட பைக்ஸை எடுத்துக்கிட்டு தான் அவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. கோயம்புத்தூர்ல இந்த 4 பசங்களும் தங்க போற அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. வெளியே ஒரு பெரிய கேட் இருக்குமா, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா போகுமா, அதுல ஏறி மேலே வந்து பைக் நிப்பாட்டுறதுக்கும் ஒரு கார் நிப்பாட்டுறதுக்கும் இடம் இருக்குமா, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமா. கீழே மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமா, ரைட் சைடில் 2 ரூம் இருக்குமா, லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சன் இருக்குமா, பக்கத்துலேயே சாமி கபோர்டு மாதிரி ஒன்று இருக்குமா. இவங்க சாமிலாம் கும்பிட்றதில்ல, சாமியே வைக்கலைங்க. வெளியே ஒரு ஸ்டெப்ஸு போகுமா, மேலே ஏறி போனால் மொட்டை மாடி. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எந்த ஒரு நெகட்டிவிட்டியோ எந்த ஒரு அமானுஷ்யமோ எதுவுமே இவங்க பார்க்கல, ஃபீல் பண்ணவும் இல்லை. அதே நேரத்தில் இவங்க சாமி கும்பிடவும் இல்லை, பால் காய்ச்சவும் இல்லை. இவங்க தங்குற இந்த வீட்டிலேருந்து அவங்களோட காலேஜுக்கு போகணும்னா 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ட்ராவலிங் டைம் ஆங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு தனி வீடு, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ், தனியாக ஒரு ஊரில் வந்து இவங்களோட வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது காலேஜ் படிப்போடு சேர்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த 4 பசங்களுக்குமே கொஞ்சம் கடுப்பாக தாங்க போயிருக்குது காலேஜில். ஏன்னா புது ஊர், புது பர்சன்ஸ் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணும்போது அவ்வளோவா இவங்க கூட யாருமே ஒட்டலை, இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எதுவுமே உண்டாகலை. ஆனால் அடுத்து ஒரு வருஷத்தில், அதாவது ஃபஸ்ட் இயர் முடிக்கும்போது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு, அதாவது மற்ற 3 பசங்களுக்கும், மோகனை தவிர்த்து மற்ற 3 பசங்களுமே கமிட்டட் ஆயிடுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகி கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. எப்பயுமே இந்த 4 பசங்களுமே ஒவ்வொரு செமஸ்டர் முடியும் போதும், அதாவது ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடியும் போது கொஞ்சம் லீவ் கிடைக்கும் இல்லையா, அந்த ஒரு 20 நாளோ 25 நாளோ இவங்களோட ஊருக்கு போயிடுவாங்களாம். இவங்க ஊருக்கு போயிட்டு, அதாவது பைக்லேயே போயிட்டு பைக்லேயே ரிட்டர்ன் வருவாங்களாம். லாங் ட்ரைவ் போகிறது இவங்க 4 பேருக்குமே ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுதுங்க. இந்த காலேஜுக்கு வந்ததுக்கப்புறமா போர் அடிச்சதுன்னா நைட் நேரம் எங்கே போகிறோன்னே தெரியாமல் டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு 4 பசங்களும் கிளம்பிடுவாங்களாம். ஃபஸ்ட் இயர் முடிகிற வரைக்குமே இவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியோ எந்த ஒரு அமானுஷ்யமோ அவங்களோட வீட்லேயோ இல்லை காலேஜ்லேயோ இல்லை இவங்க போகிற வேலையோ நடக்கலைங்க. இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்குது. மோகனுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், மற்ற 3 பசங்களும் கமிட் ஆகிட்டானுங்க, நம்ம மட்டும் ஏன் இன்னும் கமிட் ஆகாமே இருக்கும், ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு, இன்னுமே நமக்கு யாருமே லவ் பண்ணலையே, நம்மளும் யாரையும் ப்ரப்போஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பிரீத்திங்கிற ஒரு பொண்ணை அவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரீத்தி கிட்ட போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்களுமே ரொம்ப நாளாக இவர்கிட்ட லவ் சொல்லணும்னு தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே டபுள் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பிரீத்திங்கிற பொண்ணோட அப்பா யாருன்னா, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது இவங்களோட காலேஜ்லேருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த ஊரோட எம்எல்ஏங்கிற காரணத்தினால அவரோட வீட்டுக்கு வெளியே எப்பயுமே ஆட்கள் நடமாட்டம் இருக்குமா. ஒரு 10 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியே எப்போ பார்த்தாலும் உட்காந்துருப்பாங்களாம். அந்த பொண்ணோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு கிராமத்து பகுதின்னு சொன்னேன் இல்லையா, இவங்களோட வீடு ஒரு தனி வீடுங்க. வெளியே ஒரு பெரிய காம்பவுண்ட் சவரோட சேர்ந்த ஒரு பெரிய கேட் இருக்கும். கேட்டை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு 2-3 கார் நிப்பாட்டுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குமா. மெயின் டோரை ஓபன் பண்ணா ஒரு பெரிய ஹால், கீழே ஒரு பெரிய கிச்சன் இருக்குமா, மேல ஸ்டெப்ஸ் போகுமா வீட்டுக்குள்ளேயே. இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போனா மேல 2 ரூம் இருக்குமாங்க. அதுல ஒரு ரூம் தான் பிரீத்தியோட ரூம். கிச்சனுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ரூம் இருக்குமாங்க, அது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அங்கதான் பிரீத்தியோட அப்பா அம்மா 2 பேருமே தங்குவாங்களாம். பிரீத்தியோட ரூமுக்கு மேலே ஒரு போர்ஷன் போகுமா, அங்கே ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்குமாங்க. யாருன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தங்குறதுக்காக மொட்டை மாடியோட சேர்த்து ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. பேக் சைடில் ஒரு கொல்லப்புற கதவு இருக்குமா, கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குமாங்க. அந்த பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வச்சுருப்பாங்களாம். அதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே காடாங்க, வயக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இவங்க அப்பாவோட இடம் தானா, 1.5 ஏக்கருக்கு வயக்காடு. அதுக்கப்புறமும் வயக்காடாக தான் இருக்கும். அது பைபாஸ்லேருந்து வரும்போது பேக் சைடில் இவங்க வீட்டுக்கு தெரியாமல் இந்த பொண்ணு இப்போ வரணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த காடு வழியாக தான் வரணுமா. லைக் உள்ள ஒரு தார் ரோடு மாதிரி வருமா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 1 ஏக்கருக்கு காட்டு வழி பாதையாக தான் நடந்து வரணுமாங்க. இதுதான் பிரீத்தியோட வீட்டோட அமைப்பு. இப்போது பிரீத்தி, மோகன் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது மோகனோட வீட்டுக்கோ பிரீத்தியோட வீட்டுக்கோ தெரியாது. ஆனால் பிரீத்தியோட வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மாவுக்கு இவங்களோட லவ் விஷயம் தெரியுமா. பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை விட அந்த வேலை பார்க்குற ஒரு அம்மா அவங்களோட பாட்டி வயசாங்க, அவங்க கிட்ட தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்களாம். அவங்க சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அம்மா கிட்ட மட்டும் இந்த லவ் மேட்டரை சொல்லி வைக்கிறாங்க. அவங்களும் வீட்டிலலாம் சொல்லலை, கேர்ஃபுல்லாக இரு பாப்பான்னு சொல்லிட்டு அட்வைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிரீத்தியை தவிர்த்து மற்ற 3 பொண்ணுங்களும், அதாவது மோகன் பிரீத்தி இவங்க 2 பேரும் பேர் இல்லையா, அது மாதிரி தான் கௌதம்
கமலேஷ், ரஞ்சித் இவங்க 3 பேரை லவ் பண்ற பொண்ணுங்க திருச்சியை சேர்ந்த பொண்ணுங்களாங்க. 3 பொண்ணுங்களுமே ஒரே ஊரை சேர்ந்த ஒரே ஏரியாவை சேர்ந்த பொண்ணுங்க தான். இவங்க 4 பேர் எப்படி இந்த மாதிரி காலேஜுக்கு வந்து படிக்கணும், தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த 3 பொண்ணுங்களும் திருச்சியிலேருந்து வந்த பொண்ணுங்க. இப்போ அந்த 3 பொண்ணுங்களுமே காலேஜ் ஹாஸ்டல் தான். இவங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற விஷயமே பிரீத்தி மட்டும்தாங்க. ஏன்னா பிரீத்தி மட்டும்தான் டே ஸ்காலர். காலேஜ் பஸ்ஸில் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வர ஒரு பொண்ணு. இப்போ இந்த 4 பேருமே அவங்களோட பேரோட வெளியே போகலாம்னு சொல்லிட்டு எதனா ஒரு பிளான் பண்ணாலே அங்கே யாரால தடங்கள் ஆகும்னா பிரீத்தியால தான் தடங்கள் ஆகுமா. ஏன்னா பிரீத்தியோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாங்க. அவங்க ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்கு லேட்டாக வந்தால் கூட காலேஜ் நிர்வாகத்தில் வந்து சண்டை போடுவாராம், பிரின்சிபல் கிட்டே வந்து சண்டை போடுவாராம். அப்பேற்பட்ட பர்சனா. செகண்ட் இயரில் 3rd செமஸ்டர் முடிக்கும் போது இந்த 4 பசங்களுமே அவங்களோட பேரோட சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற வால்பாறைக்கு போயிட்டு வரலாம், இந்த மலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு மற்ற 3 பொண்ணுங்களுமே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க ஹாஸ்டலில் தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் திருச்சியில் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இதுவே தப்பு தான். இருந்தாலும் அவங்க சொன்ன கதைகளை நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் இல்லையா. இப்போ இந்த 3 பொண்ணுங்களுக்குமே பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா இவங்க ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க. இவங்க எப்போ அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்களோ அப்போ தான் அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தியோட அப்பாவுக்கு தெரியாமல் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு மணி நேரம் லேட்டாக போனால் கூட அவர் காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட வந்து சண்டை போடக்கூடிய ஒரு பர்சன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இந்த பிளானையே ட்ராப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தோணுதுங்க. ஆனால் இந்த கௌதம்ங்கிற பையன் இருக்கிறான் இல்லையா, அவங்களோட அப்பா இந்த எம்எல்ஏ ரேஞ்சுக்கு ஒருத்தர் சேலத்தில் இருக்கிறார் இல்லையா, அந்த பையனோட லவர் பேர் லேக்கா வாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன், பிரீத்தியோட அப்பா கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நான் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அப்பா செமஸ்டர் முடிஞ்சிருச்சுப்பா, ஒரு 2 நாள் நாங்கள் வால்பாறைக்கு ட்ரிப்பு போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்படியாம்மா, நான் என்னோட வெஹிக்கிளே அனுப்புகிறேன், என்னோட டிரைவரையும் அனுப்புகிறேன், கூட்டு போயிட்டு பத்திரமா வந்துருங்கும் போது, இல்லைப்பா நாங்கள் ஒரு 20 பொண்ணுங்க போகிறோம், கேர்ள்ஸ் ட்ரிப்பு தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கேரண்டியாக பேசுகிறாங்க. இப்போது அவங்க அப்பாவுக்கு இவங்க மேலே நம்பிக்கை வந்து ஒத்துக்கிறாருங்க. சரிம்மா ஜாலியாக போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க, ஆனால் 2 நாள்லாம் போகக்கூடாது. காலையில் போகிறீங்கன்னா ஈவினிங்காக ஒரு 6:30-7 மணிக்கெலாம் என் பொண்ணு வீட்டில் இருக்கணும், அப்படி இல்லைனா கூட்டு போகாத, இதுக்கு நீ சத்தியம் பண்ணனா கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது இவங்களுக்கு வேறு வழி தெரியலைங்க, விட்டா போதும்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே அவங்கவுங்களோட ஆளை கூப்பிட்டுக்கிட்டு பைக்கில் வால்பாறைக்கு ட்ரிப்புக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த ஒரு ட்ரிப்பு மட்டும்தான். இதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பார்க்க போகிறது அடுத்து ஒரு 20-22 நாள் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே கிளம்பி வால்பாறைக்கு போகிறாங்க. அங்கே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இப்போ தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கை கால்லாம் உதட்டம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இங்கேருந்து 5 மணிக்கு இறங்க ஆரம்பித்தாலே அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கே 7:15, 7:30, 8 மணி கூட ஆகலாமாங்க. இன்னும் இறங்க கூட இல்லை, கரெக்டாக இறங்குற இடத்துல நிற்கும் போது டைம் பார்க்குறாங்க 5 மணி ஆகுது. கண்டிப்பாக 7 மணிக்கு பிரீத்தியோட வீட்டுக்கு போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரீத்தியே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, என்னோட அப்பா வீட்டுக்கு வெளியே தான் இருப்பார், எப்பயுமே ஒரு 10 பேர் சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஏரியாவுக்கு உண்டான வசதிகள் வேறு என்னென்னலாம் வேணும், இப்போது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக பேசுவாங்களாம். ஊர் கதை உலக கதை எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நான் வந்து பின்வாசல் வழியாக போயிடலாம். பின்வாசல்னால் எப்படி போகிறது, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒரு காட்டை தாண்டி தான் அவங்களோட வீட்டுக்குள்ளேயே போகணும். அவங்க அப்பாவோட இடம் தான் அது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது பிரீத்தி வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலைக்கார அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நானும் மோகனும் வந்துடுவோம், மோகன் வந்து என்னை பின்வாசல் வழியாக வந்து விட்டுட்டு போயிடுவான், நீங்கள் கொஞ்சம் அந்த பின்வாசலை மட்டும் ஓப்பன் பண்ணி வைங்க. அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்குள்ளே இல்லாத நேரம், ஏன்னா அப்பா வந்து வெளியே தான் உட்காந்துருப்பாரு, அம்மா எப்போ வந்து வெளியே போகிறாங்களோ, அப்பாக்கோ இல்லை கூட இருக்கிறவங்களுக்குலாம் டீ ஸ்நாக்ஸ் எதனா கொடுக்குற மாதிரி வெளியே போனாங்கனாலோ, இல்லை நீங்களே அவங்கள வெளியே அனுப்புகிற மாதிரி எதனா ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் உள்ளே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வால்பாறையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வால்பாறையிலேருந்து இறங்கி கீழே வந்ததுக்கப்புறமா மோகன் என்ன சொல்கிறாருன்னா, கௌதம் கிட்டேயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும், டே நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும், எப்பயுமே இவங்க வந்து ஒரு பைபாஸில் ஒரு ஐயங்கார் பேக்கரியில் தான் உட்காந்து அட்டி போடுவாங்களாம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பாங்களாம். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வர வழியில் பைபாஸில் ஒரு ஐயங்கார் பேக்கரி இருக்குமாங்க, சேலம் கோயம்புத்தூர் பைபாஸாம். அங்கே ஒரு ஐயங்கார் பேக்கரி வந்து ஃபேமஸான ஒரு பேக்கரியாக, அங்கே தான் இவங்க உட்காந்துருப்பாங்களாம். அங்கே போயிட்டு நீங்கள் உட்காந்துருங்கடா, மற்ற 3 பொண்ணுங்களையும் வந்து நீங்கள் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருங்க, நீங்கள் அங்கே போயிட்டு உட்காந்துருங்க, நம்ம வீட்டில் போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக போயிட்டு அந்த பேக்கரியில் உட்காந்துருங்க, நான் போயிட்டு பிரீத்தியை விட்டுட்டு அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த பசங்களை தனியாக அனுப்பி விட்டுட்டு மோகனும் பிரீத்தியும் மட்டும்தான் பிரீத்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது அவங்க கிராமத்தில் பின்னாடி அந்த காட்டுப்பகுதியில் மோகன் பைக்கில் போயிட்டுருக்கிறாருங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொன்னேன் இல்லையா, அந்த தார் ரோடு வந்து மண் ரோடு மாதிரி இறங்கும், அந்த மண் ரோடுமே ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ள பைக்கில் போக முடியாது, நடந்து தான் போகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பைக்கை ஒரு ஓரமாக ஒரு மரத்தில் சாய்ச்சி வச்சுட்டு இப்போ பிரீத்தியும் மோகனும் மட்டும்
அந்த காட்டு வழி பாதையில் நடந்து வராங்க. அன்டைம் கூட கிடையாதுங்க. நைட்டு ஒரு 7:15லேருந்து 7:30 மணிக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடக்குது. வானம் நல்லாவே இருண்டு போயிருக்குது. மழை வர மாதிரி இடி மின்னலும் வெட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க 2 பேர் மட்டும் அந்த காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போகிறாங்க. பிரீத்திக்கு ஒரு பயம் வருது. மோகன், எனக்கு பயமாக இருக்குடா, நீ வேணா போயிடு, நானே போய்க்கிறேன். ஏய், இந்த காட்டுக்குள்ள உன்னை தனியாக விட்டுட்டுலாம் போக முடியாது, இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல, வா நான் விட்டுட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு இவர் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இவருக்குமே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை மோகனாலையும் உணர முடியுது, பிரீத்தியாலையும் உணர முடியுது. பிரீத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட மரங்கள்லாம் நிறையா பேய்களெல்லாம் இந்த ஆணியில் அடித்து வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவும் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டியும் சொல்லியிருக்கிறாங்கடா. அதனாலேயே எங்கள் அப்பா ஈவினிங்காக, அதாவது ஒரு 5 மணிக்கு மேலேயே இந்த பொண்ணை அந்த காட்டு பக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாராம். இப்போது இருட்டி போன நேரம் இந்த இடத்துக்குள்ளே வரதே ஒரு மாதிரி பயமாக தாண்டா இருக்குது, யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குடான்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்லும்போது, ஏய் அறிவு இருக்கா உனக்கு, நீ இப்போ போயிடுவ வீட்டுக்கு, உன்னை விட்டுட்டு நான் தாண்டி இங்கிட்டு தனியாக வரணும், ஏன் இப்படிலாம் பேசுகிற, என்னைய பயமுடுத்தாத அப்படிங்கும்போது சிரிக்கிறாங்க. நம்பிட்டியா, சும்மா தான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு சத்தங்க. யாரோ ஒருத்தவங்க அங்கே காஞ்சி போன இலைகள்லாம் கீழே கிடக்கும் இல்லையா அந்த வயக்காட்டுக்குள்ளே, அதில் மிதிச்சுக்கிட்டே 2 பேர் ஒரு மாதிரி பீடி ஸ்மெல்லும் வருது, அது போக பேசிக்கிட்டே வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஊர்க்காரங்க யாரோ ஒருத்தவங்க தான் அங்கிட்டு வராங்கங்கிறத பிரீத்தி உணர்ந்துடுறாங்க. டக்குன்னு மோகனை கையை பிடிச்சி இழுத்து ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி உட்கார வச்சிடுறாங்க. மோகனும் கொஞ்ச நேரம் வாயில் கையை வச்சுக்கிட்டு அமைதியாக மூச்சு கூட விடாமல் இருந்திருக்கிறாருங்க. இப்போது அந்த 2 பேருமே இவங்களை கிராஸ் பண்ணி, அதாவது ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் கிராஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம் பேசிக்கிட்டே. இப்போது அங்கேருந்து எந்திரிக்கும் போது மரத்தில் அடித்து வச்சிருக்கிற அந்த ஆணியில் இவரோட சட்டை வந்து சிக்கி இருக்குதுங்க, கீழே இழுத்து உட்கார வைக்கும் போதே. அதை மோகன் கவனிக்கலை, பிரீத்தியும் கவனிக்கலை. இப்போ எந்திரிக்கும் போது அந்த சட்டை கிழிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோகனோட கழுத்தில் இந்த இடத்துல வந்து லைட்டாக கீறல் விட்டு பிளட்டு கசிஞ்சிருக்குதுங்க. இதை அவர் கண்டுக்கலை. ஏன்னா ஊர்க்காரங்க யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்துருங்கிறது அவங்க 2 பேருக்குமே தெரியும். காட்டுக்குள்ளே 2 பேர் தனியாக, அதுவும் பிரீத்தியோட அப்பாவுக்குலாம் காதுக்கு போச்சுன்னா மோகனை அங்கேயே கொண்டு புதைச்சிருவாராம். அந்த அளவுக்கு அவர் வந்து கோவக்காரர், ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆளுங்கிறனால அந்த ஒரு பயத்திலேயே மோகனும் இவங்களும் கண்டுக்கலை. இப்போது மெதுவாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேகமாக ஓடி போயிட்டு மோகன் பிரீத்தியை பேக் சைடில் இருக்கிற கதவு வழியாக அனுப்பி விட்டுட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குற அந்த அம்மா பிரீத்தி சொன்ன மாதிரியே அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி பிரீத்தியை வீட்டுக்குள்ளே வர வச்சிடுறாங்க. அவங்க அம்மாவோ அப்பாவோ கேட்டால் அந்த வேலை பார்க்குற அம்மாவும் அவங்க அப்போதே வந்துட்டாங்களே, மேலே தான் மாடியில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அவங்களோட சைடு எல்லாமே ஓகேங்க. ஆனால் இப்போது மோகன் மட்டும் தனியாக அந்த பாதையில் வெளியே வரணும். அவரோட பைக் இருக்கிற இடத்துல வந்து பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பணும். மோகனால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, அவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இப்படி கொலுசு சத்தம், அதாவது யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டு இவர் என்ன ஸ்பீடில் நடக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த கொலுசு சத்தம் பின்னாடி கேட்டிருக்குதுங்க. இப்போது பயந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே யாராச்சும் ஒருத்தவங்க வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் கண்டினியூ ஆகுதுங்க. ஒருவேளை இந்த வயக்காட்டுக்குள்ளெல்லாம் கிராமத்து சைட்லலாம் வந்து இந்த பூச்சி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி கிரிக்கிள் சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சத்தம் தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோமா பேயின்னு சொல்லிட்டு. பிரீத்தி வேற சொன்னாலே என்னென்னமோ இருக்குது, இங்கெல்லாம் வந்து மரத்துலலாம் பேய் அடித்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நமக்கு கற்பனையில் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இவருக்கு இவரே ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வராருங்க. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கொலுசு சத்தம் நின்றுது. மெதுவாக நடந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கும் போது பிரீத்தி கிட்ட இருந்து கால் வருதுங்க மோகனுக்கு. அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்றதுக்குள்ளேயே, டேய் மோகன், உன் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்கடா, வெள்ளை சேலை கட்டி ஒரு உருவம், ஒரு பொண்ணோட உருவம் உன் பின்னாடி நான் பார்த்துட்டு இருக்கிறேன், மொட்டை மாடியில தான் நின்றுட்டு இருக்கிறேன், வேமா ஓடுறான்னு சொல்றாங்க. அறக்க பறக்க போனை கூட கட் பண்ணாம பாக்கெட்ல அப்படியே போட்டுட்டு வேமா ஓடி இருக்கிறாருங்க மோகன். ஒரு கட்டத்துக்கு மேல வெளியே மூச்சு வாங்க அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த மண் ரோடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கதான் அவரோட பைக் நிக்குது. அந்த ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஏய் நான் வந்துட்டேன்டி, பின்னாடி பார்த்தா யாருமே இல்லையேடின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நம்பிட்டியா, ஏண்டா அவ்வளோ மெதுவாக போய்கிட்டு இருக்கிற, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுவேன், உனக்கு மட்டுமா பிரச்சனை, எனக்கும் தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. இப்போ மோகனுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வந்துருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணுற வேலை வச்சுக்காத பிரீத்தி, நான் உனக்காக தான் வந்தேன், ஏன்டா ஒரு மாதிரி பேசுகிற, பயந்துட்டியா, ஆமாம் பயந்துட்டேன், வைஃபோன்னு சொல்லிட்டு கோவமாக கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. இப்போது அந்த மண் ரோட்லேருந்து வெளியே வந்துட்டு
அந்த தார் ரோட்டில் RX 100 பைக்கில் மோகன் மட்டும் தனியாக வந்துட்டு இருக்கும்போது நிறையா இந்த போஸ்ட் லைட்லாம் இருக்குமாங்க, வரிசையாக வச்சுருப்பாங்களாம் ரோட்டில். அந்த போஸ்ட் லைட் வெளிச்சத்துக்கு இப்போ நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைட்லையோ இல்லை ரைட் சைட்லையோ லைட்டு வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஷேடோ விழுகும். அந்த மாதிரி தான் இவர் போய்கிட்டே இருந்தவர் திடீர்னு சடனாக திரும்பி பார்த்துருக்கிறாரு. மோகனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட உருவம். ஒரு பொண்ணு இவரோட தோள்பட்டையில் கை வச்சுக்கிட்டு, அதாவது ஷோல்டரில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. டக்குன்னு ஒரு மாதிரி பைக்கை நிப்பாட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாரு, யாருமே இல்லை. இப்போ அந்த ஷேடோவை பார்க்குறாரு, அங்கேயுமே யாருமே இல்லை. இவர் மட்டும்தான் இவரோட பைக்கில் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஷேடோ ரோட்டில் தெரிஞ்சிருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் காம் டவுன் ஆகி யோசிக்கிறாரு. அன்னைக்கு நாள் முழுக்க பிரீத்தி தான் பின்னாடி உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களோட நினப்புல மேபி அவங்க உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு பிம்பம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் போலன்னு சொல்லிட்டு இவருக்கு இவரே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. இப்போ மோகனோட லக்கேஜையும் அந்த 3 பசங்களையும் எடுத்துக்கிட்டு தான் போக சொல்லியிருக்கிறாரு. அந்த 3 பசங்களுமே ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவங்கவுங்க ஆளுங்க கூட பேசுறது, அவங்களாம் பிரிஞ்சு போகிறாங்கங்கிற அந்த ஒரு விஷயத்தில் மறந்துடுறாங்க. டேய், உன்னோட பேக் மட்டும் நான் எடுத்துகிட்டு வரலடா, வீட்டில் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருமாச்சான்னு சொல்லிட்டு இவருக்கு கால் பண்ணும்போது டென்ஷன் ஆகி, ஏன்னா பிரீத்தியோட ஊர்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் அந்த ஐயங்கார் பேக்கரி வந்துருமாங்க, இவங்க போக வேண்டிய அந்த வே வந்துருமா, அங்கே தான் அந்த பசங்களை உட்கார சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த பசங்க எடுத்துகிட்டு வராத காரணத்தினால இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ளே ட்ராவல் பண்ணி போய் அவங்க தங்கியிருக்கிற அந்த பேச்சுலர் ரூமில் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும் லக்கேஜை. இப்போது மோகன் மட்டும் தனியாக அவரோட பைக்கில் அவரோட வீட்டுக்கு போகிறாருங்க. பைக்கை வெளியே நிப்பாட்டிட்டு உள்ளே போயிட்டு அவரோட துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வெளியே டிவியை ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து பார்த்தா ஹாலில் டிவி ஆனில் இருக்குது, ரிமோட் மேலேயே இருக்குதுங்க. அதாவது இவர் வரும்போது ரிமோட் சோஃபா மேலே இருந்துச்சு, இப்போது டீப்பாய் மேலே இருக்குது. அது போக டிவி ஆஃபில் தான் இருந்துச்சு. இவர் உள்ளே வரும்போது ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது, லைட்டே இவர் தான் போட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் டிவி ஆன் பண்ணியிருப்பா? மோகனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருதுங்க. இப்போ அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வந்ததுலேருந்தே இவருக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய உணர்வு வருது. யாரோ ஒருத்தவங்க இவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர மாதிரியான ஒரு உணர்வு. அது போக இப்போ அவரோட ரூம்குள்ளே இவரோட துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தார் இல்லையா, மடித்து கூட வைக்கலையாங்க, எடுத்து அப்படியே தான் போட்டிருந்துருக்கிறாரு. வெளியே வந்து டிவி ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த துணிமணி எல்லாமே வெளியே கிடக்குது. அது போக முதுகில் எரிய ஆரம்பிக்குதுங்க. என்னடான்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா ரத்தம் வருது. இப்போது அங்கே இருக்கிற ஒரு கண்ணாடியில் போயிட்டு பார்க்குறாரு, பின்னாடி சட்டை கிழிஞ்சிருக்குது, மேலே ரத்தமாகவும் இருக்குது. இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு வேற ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அங்கேருந்து உடனே கிளம்புறாருங்க. அங்கேருந்து கிளம்பும்போது நல்லாவே தெரியுது, அவரோட பைக்கில் அவர் ஏறி உட்காரும்போது அவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு வெயிட்டு. மேபி இன்னைக்கு ஃபுல்லாகவே பைக் ஓட்டினனால செம்ம டயர்டாயிட்டோம். இப்போ காட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு ஆணி கிழிச்சிருக்கு. அது போக பிரீத்தியோட ஞாபகம், இப்போது வேமா கிளம்பணுங்கிற அவசரம், இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி இல்யூஷனை க்ரியேட் பண்ணுது. நம்ம வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற காரணத்தினால, அதாவது ரொம்பவே டயர்டாக இருக்கிற காரணத்தினால நமக்கு பைக் வந்து வெயிட்டாக தெரியுது போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு அவரே காம் டவுன் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அந்த ஐயங்கார் பேக்கரிக்கு போயிடுறாரு. மற்ற பசங்க 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ஊரான சேலத்துக்கும் பைக்லேயே ட்ராவல் பண்ணி போயிடுறாங்க. இப்போது கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு போகிற வரைக்கும் இந்த பசங்க ஒரே ஒரு டீ கடையில் மட்டும்தான் நிப்பாட்டு வாங்கலாம் நடுவில். அதுக்கு காரணம் மோகன் தானாங்க. மோகனுக்கு நிறைய இடத்துல நின்று போகிறது பிடிக்காதான், ஒரே ஸ்ட்ரெச்சாக அடிக்கணும் தான் பார்ப்பாராம் பைபாஸில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ மோகனே நிறைய இடங்கள்ல நிப்பாட்டுறாரு பைபாஸில். நிறுத்துங்கடா, எனக்கு ஒரு மாதிரி கழுத்து வலிக்குது, ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியலை, தூக்கமாக வருது, யாரோ பின்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி வெயிட்டாக இருக்குடா என்னோட வெஹிக்கிள்ங்கும் போது மோகனோட வெஹிக்கிளை சஞ்சய் வாங்கி ஓட்டுறாரு. சஞ்சயோட பல்சர் 150 வந்து மோகன் வாங்கி ஓட்டுறாரு. அப்பயுமே இவருக்கு வெயிட்டாக தாங்க இருந்திருக்குது, அவருக்கு வெயிட்டா இல்லை, சஞ்சய்க்கு வந்து நார்மலாக தான் இருந்திருக்குது. டே வெயிட்டே இல்லைடா, என்னடா பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது மோகனை யாரோ ஒருத்தவங்க பின்தொடர்றாங்களா? மோகனுக்கு மட்டும் எதனால் அவர் பைக்கில் வெயிட் தெரியணும்? மோகன் மட்டும் எதனால் அவ்வளோ டயர்ட் ஆகணும்? ஒரு வழியாக அந்த 4 பசங்களுமே சேலத்தில் இருக்கிற அவங்கவுங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 10-15 நாள் போகுதுங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மோகனுக்கு அவரோட ஆளை பார்க்கணும் போல இருக்குது. மற்ற பசங்க எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்ற பசங்க கிட்டலாம் சொல்லிட்டு இவர் மட்டும் பைக் எடுத்துக்கிட்டு RX 100 எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற அவரோட பேச்சுலர் ஹவுஸுக்கு போயிடுறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா பிரீத்தியை வெளியே வர சொல்லிட்டு இவங்க கோயிலுக்கு போகிறது, தேட்டருக்கு போகிறதுங்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மோகன் சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்த அன்னைக்கு நைட்டு செம்ம டயர்டாங்க, படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவரோட பைக் வெளியே பார்க்கிங்கில் நின்றுட்டு இருக்குது. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு கொலுசு சத்தம் அவரோட வீட்டுக்குள்ளே கேட்குதுங்க. அதாவது அவரோட ரூம்குள்ளே கேட்குது. யாரோ ஒரு பொண்ணு அவரோட பெட்டில்
அவர் தூங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்து அழுகிற குரல் கேட்குதுங்க. பயங்கரமா அழுகிற சத்தம் கேட்குது. பதறி அடிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே லைட்டை போடுறாரு. அவர் ரூம்குள்ள யாருமே இல்லை. ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. மோகனுக்கு நல்லா தெரியுங்க, அவர் ஆழ்ந்த தூக்கத்திலேருந்து எந்திரிக்கும் போது இந்த லைட்டை போடுறதுக்கு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவருக்கு நல்லாவே கேட்டிருக்குது யாரோ ஒருத்தவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. சரி படுத்து தூங்கலாம், ஏதோ ஒரு பிரம்ம தான் போலன்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவரோட பைக்கை யாரோ ஒருத்தவங்க ஆன் பண்ணியிருக்கிறாங்க. RX 100 ஆன் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்படி முறுக்கியிருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டதுமே இவருக்கு என்ன தோணுதுன்னா, சஞ்சய் ஒரு RX 100 பைக்கில் வராங்க. சஞ்சய் தான் அடிக்கடி மோகனோட பைக் எடுத்துக்கிட்டு நைட் ரைட்லாம் போவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சஞ்சய் தான் பைக் ஆன் பண்ணியிருப்பான் போல இருக்கு, நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் சரியான தூக்கத்தில் இருக்கிறாரு. படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் பிரீத்தி தான் இவருக்கு கால் பண்ணி எழுப்பி விட்றாங்க. அந்த ரிங்டோனுமே ஒரு மாதிரி பதறி அடிச்சு தான் எந்திரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சார் காலையில் இப்போ தான் எந்திரிக்கிறீங்க போல இருக்கே, உங்களுக்கு சாப்பாடு எதுனா எடுத்துகிட்டு வரணுமா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டில் இல்லாததை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும்போது தான் மோகனுக்கு ஒரு மாதிரி கண்ணு விரியுதுங்க. இப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ நைட்டு அவரோட பைக்கை வந்து ஆன் பண்ணது யாரு? எந்த பசங்களும் இந்த வீட்டில் இல்லையே. ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவங்க பசங்களாம் வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு தான் சஞ்சய் தான் வந்து பைக்கை ஆன் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு இவர் படுத்து தூங்கி இருக்கிறாரு. இப்போ வேமா எந்திரிச்சு வெளியே ஓடி போய் பார்த்தா இவரோட பைக் எங்க நின்னுச்சோ அங்கேயே தாங்க இருந்திருக்குது. இவரோட பைக்குக்கு மேலே ஒரு கையச்சு இருக்குது. அது ஒரு ஆணோட கையச்சா பொண்ணோட கையச்சாங்கிறது தெரியல, ஆனால் ஒரு கையச்சு இருக்குதுங்க. மேலே இருக்கிற CCTV கேமரால, அதாவது ஓனர்கிட்ட தான் அந்த CCTVயோட ஃபுட்டேஜ்லாம் பார்க்க முடியுமா. அவரோட வீடு ஒரு 2-3 ஏரியா தள்ளி தான் இருக்குதான். இப்போ மோகன் போயிட்டு அவரோட ஹவுஸ் ஓனர் கிட்ட நடந்தது சொல்றாரு. யாரோ திருட்டு பசங்க வந்தானுங்களா என்னன்னு தெரியல, வெளியே வந்து பைக் ஓட்டுற சத்தம் கேட்டுச்சு, என்னோட பைக் சவுண்டு தான். அந்த ஏரியாலே RX 100 யார்கிட்டயுமே கிடையாது, நீங்கள் கொஞ்சம் CCTV ஃபுட்டேஜ் மட்டும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் எடுத்து பார்த்தா யாருமே இல்லையாங்க. இவரோட பைக் எங்கே நிற்கிதோ அங்கேயே தான் நிற்கிது. எந்த ஒரு உருவமோ எந்த ஒரு வெள்ளை புகையோ கருப்பு புகையோ யாருமே அந்த CCTVல இல்லை. அப்போ அந்த சத்தம் இவரோட பிரம்மையா? இப்போ மோகனோட ஹவுஸ் ஓனருமே என்ன சொல்றாருன்னா, தம்பி கனவு எதுனா கண்டிருப்பாப்பா, அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க, இப்போ திருடங்கெல்லாம் வரமாட்டாங்க இப்போ அந்த ஏரியாக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்க ஏன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மோகன் கிளம்பி வந்துடுறாரு. அவருக்கு மனசே சரியில்லைங்க. மோகனுக்கு நல்லாவே தெரியுது யாரோ ஒருத்தவங்க மோகன் கூடயே வராங்க எங்கே போனாலும். ஏன்னா அவங்களோட அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை இவரால் அவரோட ஹவுஸ் ஓனர் வீட்லேயும் உணர முடிஞ்சிருக்குது. இப்போது மற்ற 3 பசங்களும் ஊருக்கு வந்துடுறாங்க. எங்களுக்கும் ஊரில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 2 நாள் போகுதுங்க. இந்த 2 நாளுமே இவங்க வீட்டுக்குள்ளே மோகனுக்கு மட்டும் நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கண்ணாடியில் போயிட்டு பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு அவருக்கு பின்னாடி நிற்கிற மாதிரியும் கருப்பு கலரில் புகை மாதிரியான ஒரு உருவத்தை அவரோட பாத்ரூம்லையும் பார்த்துருக்கிறாரு. பயந்து போய் அவர் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லும்போது அவங்களாம் நம்பலை. நீ ஒரு மாதிரியாக தான் சுற்றிட்டு இருக்கிற, இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்தே நீ ஒரு மாதிரியாக தான் இருக்கிறங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாரு. ஆமாண்டா எனக்குமே அதான் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது, நீ அதுலேருந்து வெளியே வாமச்சு, உன்னை உன் ஆளு தான் பயன்படுத்தி இருக்கிறா. ஏன்னா அன்றைக்கி பிரீத்தி வந்து அந்த காட்டுக்குள்ளே போகும்போது சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீயா கற்பனையாக கிரியேட் பண்ணி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவரோட மண்டையிலே கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவங்களோட காலேஜையும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. காலேஜுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க. ஆஸ் யூஸ்வல் இவங்களோட லைஃப் எப்பயும் போல் போக ஆரம்பிக்குதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு, அதாவது மிட் நைட் 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க 4 பசங்களுமே. மோகனுக்கு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குதுங்க. அவங்க வீட்டில் ஏசி இருக்குது, இருந்தாலும் இந்த ஏசியை தாண்டிலும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரி செம்ம ஜில்லுன்னு இருக்குது. லைட்டாக உருண்டு படுக்கிறாருங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு உருண்டு படுக்கும்போது அவரோட கை எல்லாமே ஒரு மாதிரி மண்ணாக ஒட்டுது. இப்போது இலையில யாரோ ஒருத்தவங்க இப்படி ஓடுற மாதிரியான ஒரு சத்தமும் கேட்குது. பதறி அடித்து எந்திரிக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு காடுங்க. இது அந்த வயக்காடு மாதிரியே இருக்குது, ஆனால் அந்த வயக்காடு கிடையாது. பிரீத்தி கூட நடந்து போனார் இல்லையா, அந்த வயக்காடு மாதிரியே இருக்குது, ஆனால் அந்த வயக்காடு கிடையாது. அங்கே இவர் மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறாரு. இப்போ எந்திரிச்சு கௌதம் அப்புறம் மற்ற 2 பசங்களோட பேரை சொல்லி கத்துறாரு. அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரை சுற்றிலுமே இப்படி ஒரு சலங்க சத்தம் கேட்குதுங்க. அதை தொடர்ந்து இப்படி ஒரு அழுகுறலும் கேட்குது. ஒரு பொண்ணு பயங்கரமாக ஏங்கி அழுகிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. இந்த சத்தம் அவரோட வீட்டுக்குள்ளே அன்னைக்கு கேட்டிருக்கிறாரு. பிரீத்தியை விட்டுட்டு அவரோட ஊருக்கு கிளம்பி போகும்போது, லக்கேஜ் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போகும்போது வெளியே அந்த டிவியை ஆஃப் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்டுச்சு இல்லையா, யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி. அதே குரலில் இப்போ அழுகிற சத்தம் கேட்குதுங்க. மோகனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. எங்கேயோ ஒரு ட்ராப்பில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோங்கிறத அவர் நல்லாவே உணர்ந்துடுறாரு. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. மோகனோட ஷோல்டர் மேலே யாரோ ஒரு பொண்ணோட கை படுதுங்க. சைடில் திரும்பி பார்க்கும்போது அது எரிஞ்சு போய் அவங்களோட கையில் ஒரு மோதிரம் இருக்குது. பொண்ணு தான்,
கையை பார்த்தாலே தெரியுது, நகத்தை பார்த்தாலே தெரியுது, நெயில் பாலிஷ்லாம் போட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த இடமே ஒரு மாதிரி எரிஞ்சு போயிருந்துருக்குதுங்க. அந்த இடமே இதை பார்த்ததுமே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலேயே முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா எரிஞ்சு போன ஒரு பொண்ணோட உருவமாங்க. பாதி எரிஞ்சும் பாதி எரியாமலும் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமாக ரத்தமாக ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. அந்த பொண்ணு பயங்கரமாக அலறல் சத்தத்தோட ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இவரோட கழுத்தை பிடிச்சி ஒரு 20 அடிக்கு மேலே தூக்கிட்டு போயிட்டு அங்கேருந்து கீழே போட்டிருக்குதுங்க. மோகன் பதறி அடித்து எந்திரிச்சா கனவு. அவருக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே வரல. அவரோட ஃப்ரெண்டான கௌதம் கிட்ட இதை சொல்கிறாரு. கெட்ட கனவுடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. என்ன கனவு கண்டோங்கிறத அவர்கிட்ட சொல்லலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ இன்னுமே அப்படி தான் இருக்கிறேன்னா நாளைக்கு காலைல கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துடலாம் மச்சான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் படுத்துடுறாருங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க சரியான தூக்கமே கிடையாது மோகனுக்கு. அடுத்த நாள் காலையில் கௌதம் அவரை ஒரு கோயிலுக்கு கூட்டு போகிறாரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இந்த மற்ற 3 பசங்களும் குடிச்சிட்டு வெளியே போயிட்டு ஸ்மோக் பண்ணுறதுக்காக போவாங்களாம். அதாவது சென்னையில் எப்படி நைட் லைஃப் ஒன்று இருக்குதோ அதே மாதிரி கோயம்புத்தூரில் இந்த பாய்ஸ் எல்லாருக்கும் ஒரு நைட் லைஃப் இருக்குதாங்க. கிளம்பி அன்டைமில் வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு வருது, இந்த ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க பார்ப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்ற 3 பசங்களும் கூப்பிடும்போது இவரும் குடிச்சிருக்கிறாரு. யார்? மோகனும் குடிச்சிருக்கிறாரு. மோகனுக்கு ஹை ஃபீவராங்க. இது தெரியாமல், அதாவது அவர் குடிக்கும் போது அவருக்கு ஃபீவரே இல்லை, குடிச்சிட்டு பேசாமல் போயிட்டு ஓரமாக படுத்துருந்துருக்கிறாரு. வாடா வெளியே போகலான்னு சொல்லிட்டு கௌதம் போயிட்டு கூப்பிடும்போது அவரோட கையை தொட்டா செம்ம ஹீட்டாக இருந்திருக்குதுங்க. இதோட ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, கண்டிப்பாக எதனா பிரச்சனை ஆகுங்கிற பட்சத்தில் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாங்கிக்கடா, சரி நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு. அப்போ கூட யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்திருக்கணும் இல்லையா? யாருமே கூட இல்லை. வீட்டில் யார் வந்துட போகிறா? இந்த பையன் மட்டும் தானே இருக்கிறான், இவன் மட்டும் தானே இருக்கிறான், என்ன நடந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் மோகனை தனியாக வீட்டில் விட்டுட்டு வெளியே போயிருக்கிறாங்க. ஸ்மோக் பண்ணிட்டு இவருக்கும் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கிறாங்க. மோகன் மட்டும் இப்போ தனியாக அவரோட வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கிச்சனில் அந்த பொருட்களெல்லாம் உருட்டுற மாதிரி, இந்த பாத்திரங்களெல்லாம் உருட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ரொம்ப நேரமாகவே கண்டுக்காத மாதிரியே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு டென்ஷன் ஆகி, டேய் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. போய் பார்த்தா மெயின் டோர் க்ளோஸில் இருக்குது. கிச்சனில் எல்லா பாத்திரங்களும் வச்ச இடத்துல வச்ச மாதிரியே தான் இருந்திருக்குதுங்க. அப்போது யார் பாத்திரத்தை உருட்டியிருப்பா? அது போக பசங்க யாருமே வீட்டில் இல்லையே, எல்லாருமே வெளியெல்லாம் போயிருக்கிறாங்க ஸ்மோக் பண்ணுறதுக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. அந்த கிச்சன்லேயே நின்று கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. மறுபடியும் யாராச்சும் ஒருத்தவங்க வராங்களா? ஏன்னா அங்கே ஒரு கருப்பு பூனை இருக்குமா, எப்போ பார்த்தாலும் இவங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்து உருட்டிக்கிட்டு இருக்குமாங்க. அந்த பூனை தான் இவங்க வீட்டில் எதனா சமைச்சு வச்சிருக்கிற பொருட்களெல்லாம் அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டு கொட்டி விட்டு போயிருமா. ஒருவேளை அந்த பூனை தான் வருதான்னு சொல்லிட்டு ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கிச்சனில் இருக்கிற விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நின்றுருக்கிறாருங்க. ஒருவேளை உள்ளேயே இருந்துச்சுன்னா பிடிச்சி இன்னைக்கு அடிச்சு கொண்டுலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அவரோட ரூம்குள்ள விண்டோவை யாரோ ஒருத்தவங்க டம்முன்னு மூடி இருக்கிறாங்க. பயங்கரமா மூணா, அதாவது ஓங்கி அடிச்சா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் அவரோட ரூம்குள்ள கேட்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வேமா ஓடி போய் பார்த்தா அவரோட விண்டோவை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி அடிச்சாங்கன்னா பாதியில் ஓப்பன் பண்ணி நிற்கும் இல்லையா, வெளியே இருக்கிற அந்த லைட் வெளிச்செல்லாம் விழுந்துகிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தவங்க வெளியே இருந்து எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு ஷேடோவையும் அவர் பார்த்துருக்கிறாரு. ஒருவேளை இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வெளியே இருந்துகிட்டு இவரை வந்து கலாய்க்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தில் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லைங்க. இப்போ இவருக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமா போயிட்டு அவரோட ரூம்ல படுத்துடுறாரு. இவருக்கு முருகன்னா இஷ்ட தெய்வமாங்க. முருகனோட கந்தசஷ்டி கவசத்தை இவரோட ஃபோனில் போட்டு விட்டுட்டு படுத்துருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோனில் சார்ஜ் இல்லை போல், இவர் கவனிக்காம தான் போட்டுருந்துருக்கிறாரு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. இப்போது அதை கண்டுக்காமல் உடம்புக்கு வேற முடியலைங்கிற பட்சத்தில் தலைகீழ படுத்து இவருக்கு தலைக்கு மேலே தலகாணியை வச்சு இப்படி அமுக்கிக்கிட்டு தான் படுத்துருந்துருக்கிறாரு. இவர் அறியாமலே லைட்டாக அப்படியே தூக்கம் வந்திருக்குதுங்க. கண்ணை சொக்கிக்கிட்டு போகும்போது இப்படி ஒரு சலங்க சத்தம் அவரோட ரூம்குள்ளே கேட்குது. அது போக இவரோட காலில் யாரோ ஒருத்தவங்க நகத்தை வச்சு பறன்ற மாதிரியான ஒரு உணர்வு. பயந்துட்டு டக்குன்னு தலகாணி எடுத்துட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. உட்கார்ந்தா அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல யாரோ ஒருத்தவங்க இவரை தள்ளி விட்டுருக்காங்க. அப்படியே அந்த கட்டில பின்னாடி விழுந்துடுறாரு. இவருக்கு மேல ஒரு எரிஞ்சு போன பொண்ணு, அதாவது இவரோட கனவுல வந்த அதே பொண்ணு இவர் மேல ஏறி வந்திருக்குதுங்க. இவரால் கை காலை எதையுமே அசைக்க முடியலையாங்க. ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆயிடுக்குது. நல்லாவே பாக்குறாரு, ஐ டு ஐ பாக்குறாருங்க. அதோட கண்ணே ஒரு மாதிரி எரிஞ்சு போய் ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியுது, அதுவுமே ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருந்திருக்குது. அந்த பொண்ணு மெதுவா இவருக்கு பக்கத்துல வந்து பெருமூச்சு விட்டுட்டு இவரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க வரும்போது அவ்வளவுதான், நம்ம இறந்துட்டோன்னே நினைச்சிருக்கிறாரு. மனசுக்குள்ள முருகா முருகான்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி கவசத்தை பாட ஆரம்பிச்சிருக்கிறாரு.
அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெயின் டோரை ஓப்பன் பண்ற சவுண்டு கேட்குது. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்லயே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கதவை ஓப்பன் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வர சத்தம் கேட்டு இந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சிருதுங்க. இவர் பதறிடிச்சு எந்திரிக்கிறாரு, கண்ணுலாம் கலங்கி போய் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் மோகன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்க நடந்த விஷயங்கள் எதையுமே ஷேர் பண்ணலைங்க. அவரோட கால்லையுமே கீறி ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு லைட்டா. இது எதையுமே கௌதம் கிட்டேயோ யாருக்கிட்டையுமே சொல்லலைங்க. ஏன்னா அதுக்கு 2 காரணமாங்க. ஒன்று, இந்த பசங்க பயந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இவரையே கலாய்ப்பாங்க. குடிச்சிருக்க வேற செஞ்சிருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப கலாய்ப்பாங்கங்கிற அடிப்படையில் நாளைக்கு காலையில் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் மோகன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாருங்க. அந்த அமானுஷம் இவர் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் வருது, கூட இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போதெல்லாம் வரமாட்டேங்குது. அதே மாதிரி இவர் ரொம்ப பயந்தாதான் இவரை பயம்படுத்துது, அட்டாக் பண்ணுது. இவர் பயப்படாமல் இருந்தப்போ நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருந்திருக்குதே தவிர்த்து இப்படி ஒரு உருவத்தை அவர் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் இவங்களோட பேச்சுலர் ரூமில் சிக்கன் சமைக்கலாம்னு சொல்லிட்டு 1.5 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. கௌதம் தான் நல்லா சமைப்பாராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நைட்டு ஒரு 1.5 கிலோ சிக்கனையுமே குழம்பா வச்சிருக்கிறாரு. நைட்டு இவங்க எல்லாருமே குடிக்கிறாங்க. சண்டேங்கிறனால இருந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பசங்களும் வரானுங்க. இவங்க எல்லாருமே குடிச்சிக்கிட்டு அந்த பசங்க வேற சிக்கன் ரைஸ் அதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறானுங்க. வாங்கிட்டு வந்த சைடிஷையே மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆல்கஹால் அந்த போதையில் வந்து படுத்து தூங்கிட்டாங்களாம். படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது தான் கௌதமுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஐயையோ, நைட்டு சிக்கன் சமைச்சோமே, சாப்பிடவே இல்லையே, இவனுங்க வாங்கிட்டு வந்ததே சாப்பிட்டுட்டு எல்லாருமே மட்டையாயிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு அந்த குழம்பை வேற சூடு பண்ணலே, கெட்டு போயிருக்குமோங்கிற அடிப்படையில் கிச்சனில் போயிட்டு பார்த்தா ஒரு ஷாக்குங்க. இவர் சமைச்சு வச்சிருந்த அந்த பாத்திரத்தில் ஒரு சிக்கன் கூட இல்லையா. குழம்புமே ஒட்டை யாரோ ஒருத்தவங்க வலிச்சு நக்குன மாதிரி பல பலன் இருந்திருக்குதுங்க. இந்த பசங்களில் யாரோ ஒருத்தவங்க தான் குடிச்சிட்டு சம போதையில் நைட்டு யாரோ ஒருத்தவங்க பசியில் எந்திரிச்சு மொத்தமாக போட்டு சாப்பிட்ருக்குறானுங்க, அவக்காய்ச்சலுக்குன்னு சாப்பிட்ருக்குறானுங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு, சரி ஓகே கெட்டு போயிருக்கோம், எவனோ ஒருத்தன் சாப்பிட்டுட்டான், ஓகே தான் சொல்லிட்டு விட்டுறாருங்க. ஆனால் கௌதம் அந்த பசங்க எல்லாருமே எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட விசாரிக்கும் போது யாருமே சாப்பிடலை. பசிக்குதுன்னு சொல்லிட்டு வாடா வெளியே போய் சாப்பிட்டுறலாம்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இப்போ தான் கௌதம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. டேய், நைட்டு நான் 1.5 கிலோ சிக்கனை சமைச்சு வச்சேன்டா, ஒரு பீஸ் தாண்டா சாப்பிட்டேன். நைட்டு கொஞ்சோண்டு தாண்டா சைடிஸ்க்கு எடுத்தோம், 1 கிலோ சிக்கனை காணுண்டா, யாரா சாப்பிட்டது, அதுவும் பாத்திரத்தே ஒட்டை வலிச்சு நக்கி வச்சிருக்கிறான்டா, எவன் பார்த்த வேலைடா, நடிக்காதீங்கடா, பயம்படுத்தாதீங்கடான்னு சொல்லும்போது மோகனுக்கு ஒரு மாதிரி மைண்டில் தட்டுதுங்க. அந்த அமானுஷத்தோட வேலை தான் இந்த கறிக்குழம்பு சாப்பிட்டதா இருக்கும். இப்போது பசங்களில் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பூனையோட வேலையாக இருக்கும். கௌதமுக்கு நல்லா தெரியும், மோகனுக்கும் நல்லா தெரியும். அந்த பூனை வந்து இவங்க சிக்கன் வச்சாலே ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பிடாதான், அதோட கெப்பாசிட்டியே கம்மி தானாங்க, ரொம்பலாம் சாப்பிட முடியாதான் அதால். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பூனையால் எப்படி 1 கிலோ சிக்கனை காலி பண்ணியிருக்க முடியும், அதுவும் குழம்பையும் எப்படி ஒட்டை வலிச்சு நக்கியிருக்கும். இந்த ஒரு சம்பவம் கௌதமோட மனசுக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்குதுங்க. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்குது. இருந்தாலும் அவர் வெளியே காட்டிக்கல. சரி ஓகே, எவனோ ஒருத்தன் சாப்பிட்டான் விட்டுறலாம்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போது அடுத்து ஒரு 2 நாள் போகுதுங்க. இந்த 2 நாளுமே இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ சத்தத்தை கௌதமும் மோகனும் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போது கௌதம் மோகன் இவங்க 2 பேருமே ஒரு ரூமில் தங்குவாங்களாம், மற்ற 2 பசங்களும் இன்னொரு ரூமில் தங்குவாங்களாம். அன்னைக்கு நைட்டு மோகனும் கௌதமும் குடிக்கலைங்க. மற்ற 2 பசங்களும் மீதி இருக்கிற அந்த ஆல்கஹாலை குடிச்சிட்டு அவங்களோட ரூமில் போயிட்டு மட்டை. இப்போது மெயின் டோரையே கௌதம் தான் லாக் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. கௌதமும் மோகனும் அவங்களோட பெட்ரூமில் லேப்டாப்பில் ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அங்கே மியூசிக் வந்து அப்படியே அமைதியாக இருக்குதுங்க. அந்த படத்தில் அமைதியாக இருந்திருக்குது. அந்த நேரம் இவங்களோட ஹாலில் யாரோ ஒருத்தவங்க சலங்கை போட்டு ஓடுற சத்தம் இவங்க 2 பேருக்குமே கேட்டிருக்குது. மோகன் என்ன நினச்சிருக்கிறாருன்னா, வழக்கம் போல் நமக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி இருந்திருக்கிறாரு. ஆனால் கௌதம் மோகன் கிட்ட கேட்குறாரு, டேய், உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சாடா? யாரோ ஒருத்தவங்க வெளியே சலங்கை போட்டு ஓடுற சத்தம் தானே அது? ஆமாம் மச்சான், என்னன்னு தெரியலையே, வா பார்க்கலான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. ஹாலே ஒரு மாதிரி மயான அமைதிங்க. அவங்களோட மெயின் டோர் லாக்கில் இருக்குது, எல்லா லைட்டும் ஆஃபில் இருக்குது, ஒரே ஒரு வெடிபல்பு மட்டும்தான் எரியுது, அதாவது நைட் லேம்ப் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த பசங்களோட ரூமும் லாக்கில் இருக்குது. இவங்களோட ரூமை லாக் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து படுத்துடுறாங்க. மேபி வெளியே எதனா சத்தம் கேட்டிருக்கலாம்டா, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க எதனா பண்ணியிருப்பாங்க, எதனா சவுண்டு கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. யார்? கௌதம் வந்து மோகன் கிட்ட சொல்கிறாரு. மோகனும் நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம சொன்னாலும் இவன் நம்ப போகிறது இல்லைங்கிற பட்சத்தில் அப்படியே விட்டுறாரு. ஆமாம் மச்சான்னு சொல்லிட்டு இவங்க படத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களோட ரூம் டோரை இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க உடனே உடைக்கிறாங்க. எந்திரிச்சு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு கௌதம். வெளியே யாருமே இல்லை. என்னடா அது,
இப்பதானடா டோரை யாரோ ஒருத்தவங்க தட்டின மாதிரி இருந்துச்சு. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உட்கார்றாங்க. அகைன் அவங்களோட டோரை யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்க. இப்போ மோகனுக்கு ஒரு டவுட்டுங்க. மேபி இந்த பசங்க 2 பேரு, மத்த 2 பசங்களும் அந்த ரூம்ல இருக்கிறானுங்க இல்லையா குடிச்சிட்டு, அவனுங்க தான் ஏதோ விளையாடுறானுங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு மெதுவா டோரை ஓப்பன் பண்றது தெரியாத அளவுக்கு சத்தம் இல்லாம ஓப்பன் பண்ணிட்டு ஹால்ல நடந்து போயிட்டு அவங்களோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பசங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மட்டை. இப்போ கௌதமுக்கு ஒரு மாதிரி தூக்கமே இல்லாம, டேய் மோகன் ஏதோ தப்பா இருக்குடா அந்த வீட்டில், இந்த கறி குழம்பு காணா போனது, அப்புறம் இந்த கொலுசு சத்தம், அப்புறம் இந்த கதவு தட்டுறது, இது எல்லாமே எனக்கு என்னவோ தப்பா இருக்குடான்னு சொல்லும்போது இப்போதான் மோகன் சொல்றாரு, மச்சான் ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குடா. எனக்கு நான் சொன்னால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்கிற அந்த அடிப்படையில் தான் நான் உங்ககிட்ட பட்டும்படாமலும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கெட்ட கனவாக வருது கெட்ட கனவாக வருதுன்னு சொன்னேன் இல்லையா. நிறைய விஷயங்கள் எனக்கு ரியலாகவே நடந்திருக்குதுடா. மோகனுக்கு நடந்த எல்லா அமானுஷ்ய சம்பவங்களையும் அந்த காட்டுக்குள்ளேருந்து இங்கே வரைக்குமே எல்லாத்தையுமே கௌதம் கிட்ட சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறமா கௌதம்க்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னடா சொல்கிற? அப்போது இவ்வளோ நாளாக இதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தியா? ஆமாண்டா. சரி ஓகே விடு, நாளைக்கு காலையில் இந்த பசங்க எந்திரிச்சதும் அவனுங்ககிட்டையும் சொல்லிவிட்டு வீடை கூட நம்ம மாற்றிடலாம் மச்சான். அப்படி இல்லைனா எதனா ஒரு தர்காக்கோ இல்லை ஒரு கோவிலுக்கோ கூட போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மோகனோட பேக்கில் முருகனோட திருநீர் வச்சிருப்பாராங்க. அதாவது சேலத்துக்கு போயிட்டு இருந்தார் இல்லையா அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா, அதுக்கப்புறமா சாமி மேலே ரொம்பவே ஈடுபாடு வந்து திருநீர் எப்பயுமே வச்சிருப்பாராம். இப்போ அந்த திருநீரை எடுத்து கௌதமும் மோகனும் பூசிட்டு அன்னைக்கு நைட்டு படம் பார்க்காம அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. கௌதமும் மோகனும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா மிட் நைட் ஒரு 2:30லேருந்து 3 மணிக்குள்ள அவங்களோட கட்டில் மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்து அழுகிற மாதிரி ஒரு குரல் மோகனுக்கு கேட்குதுங்க. வழக்கம் போல தான் அது வந்துருச்சுங்கிறத அவர் உணர்ந்துட்டு இந்த தடவை திரும்பியே பார்க்கக்கூடாது, எந்திரிக்கவும் கூடாது, கண்டுக்காமல் இருந்தால் அது போயிடும் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆல்ரெடி. இப்போ திரும்பி படுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு அவர் கழுத்தை யாரோ ஒருத்தவங்க நெரிக்கிற மாதிரியான ஒரு உணர்வுங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா மோகனுக்கு மேலே அதே உருவம், அதே பொண்ணோட உருவம், எரிஞ்சு போன உருவம் இவரோட கழுத்தையும் இவரோட ஃப்ரெண்டு கௌதமோட கழுத்தையும் பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்குதாங்க. 2 பேராலையுமே மூச்சே விட முடியல. மோகன் மெதுவா திரும்பி பார்க்குறாரு. கௌதம் ஆல்மோஸ்ட் இறந்துட்டாரு. இப்போ இவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது இவரோட கழுத்தையும் பிடிச்சு நெரிக்கும் போது இவர் ஒரு கடத்துக்கு அப்புறமா இறந்துடுறாருங்க. டக்குன்னு பதறிடுச்சு எந்திரிச்சா கனவு. உடம்பே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி பதட்டத்தோட எந்திரிக்கிறாரு. பக்கத்தில் இருக்க தண்ணி கேன்ல வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு ரைட் சைட்ல திரும்பி பார்த்தா கௌதம காணோம். பார்த்தா கௌதம் ஹாலில் உட்காந்துருக்கிறாரு. ஹாலில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்து கண்ணுலாம் கலங்கி போய் ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்கிறாருங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு மோகன் போய் கேட்கும்போது அவருக்கும் டிட்டோ இதே கனவு. அவர் முன்னாடியே எந்திரிச்சிட்டாரு, இவர் எந்திரிக்கல. கனவுல மோகன் பார்க்கும்போது கௌதம் வந்து இறந்துட்டாரு, கழுத்தை நெரிச்சு அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த உடனே அவர் எந்திரிச்சிட்டாரு. எப்படி ஒரே கனவு 2 பேருக்கும் காமனா வரும்? இப்போ இவங்க 2 பேருக்குமே எனக்கு நைட்டு முழுக்க தூக்கமே கிடையாதாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பசங்க 2 பேருமே வெளியே எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது அந்த பசங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த உருட்டெல்லாம் எங்ககிட்ட உருட்டாதீங்கடா, ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் தான் நைட்டு வந்து உங்களோட டோரை தட்டினோம், கொஞ்ச நேரம் தட்டி தட்டி லாண்டோம், அதுக்கப்புறம் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நாங்களே போயிட்டு படுத்து தூங்கிட்டோம். நைட்டு முழுக்க நீங்கள் பயந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்குன்னு நீங்கள் எங்களையே பயன்படுத்துகிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் ஆட் பண்ணி சொல்லாதீங்கடாங்கும் போது கௌதம் அடிக்கிறாருங்க அந்த பசங்களை. டேய் நாங்கள் பொய் சொல்லலடா, நைட்டு ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சு, இது போக யாருன்னே தெரியாத எரிஞ்சு போன ஒரு பொண்ணோட உருவம் எங்கள் 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிச்சுன்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அதுக்கடுத்து அவங்ககிட்ட பேசுகிறக்கே விருப்பம் இல்லையாங்க. அன்னைக்கு சண்டை போட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்களாம். மோகன் கௌதம் இவங்க 2 பேருக்குமே ஒரு நாள் வேலை வந்துடுதுங்க. சேலத்தில் அவங்களோட சொந்த ஊரில் ஒரு வேலை இருக்குது. இவங்க 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறது கமலேஷும் கௌதமும் மட்டும்தான். அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு, அதாவது நைட்டு கூட இல்லைங்க, காலையில் சேலத்திலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மோகனும் கௌதமும். இப்போது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மேலே, அதாவது ஒரு இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குமாங்க கோயம்புத்தூரில் அவங்களோட வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. அப்போ மோகனுக்கு தொடர்ந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. அட்டன் பண்ணாமல், நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மோகனுக்கு எந்த இடத்துல நிப்பாட்டினா பிடிக்காது, ஒரே ஸ்ட்ரெச்சாக அடிச்சிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. யாரா அது இத்தனை தடவை கால் பண்ணுறா, ஒருவேளை எமர்ஜென்சியாக இருக்குமோங்கிற பட்சத்தில் கௌதமன் நிப்பாட்ட சொல்கிறாரு. இவரும் ஓரங்கட்டி ஃபோனை எடுத்து பார்த்தா கமலேஷ் தான் 10 தடவைக்கு மேலே கால் பண்ணியிருக்கிறாருங்க. என்னமோ எதுவும் சொல்லிட்டு இவரும் பதறி அடித்து கால் பண்ணால் கமலேஷ் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. மறுபடியும் அவரே ஃபோன் பண்ணுறாரு. என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது பயங்கரமாக அழுகிறாரு. டேய் மச்சான் பயமாக இருக்குடா, எங்கடா இருக்கீங்க, உடனே வாங்கடா, எங்களை கொன்றுண்டா, அவள் இருக்கிறாடா, அவள் இங்கே தாண்டா இருக்கிறா, வீட்டில் தாண்டா இருக்கிறா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குடான்னு சொல்லிட்டு அவர் மூச்சு விடாமல் பேசுகிறாரு, அழுதுகிட்டே இருக்கிறாரு. மோகனுக்கு புரிஞ்சிருதுங்க. டேய் நீ கவலையே படாத, நீங்கள் ரூம்லேயே இருங்க, ரூமை விட்டு வெளியே வராதிங்க, டேய் நாங்கள் ரூமில் வச்சு பூட்டிட்டாடா, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்டா, சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் கட் ஆயிருதுங்க. மோகனும் கௌதமும் ஒரு மாதிரி பதறி அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு அவங்களோட பேச்சுலர் ஹவுஸுக்கு போயிடுறாங்க.
போனதுக்கு அப்புறமா வெளியே மெயின் டோர் ஓப்பன்ல தாங்க இருந்திருக்குது. வேகமா உள்ள போய் பார்த்தா டிவியை யாரோ உடைச்சு போட்டிருக்காங்க, டீப்பாயை யாரோ கவுத்தி விட்டுருக்காங்க, சமையல் கட்டில் இருக்கிற அந்த பாத்திரங்கள் எல்லாமே அங்கங்கே சிதறி கிடக்குது. அது போக பியர் பாட்டில்லாம் ஹால்லேயே உடஞ்சி கிடக்குது. இப்போ அந்த பசங்க சொன்ன மாதிரியே கமலேஷோட அந்த ரூம் வந்து லாக்ல தாங்க இருந்திருக்குது. இவங்க தான் உடைச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா கமலேஷ் அழுதுகிட்டு ஒரு மூலையில அப்படியே ஒதுங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு ஆப்போசிட்ல தான் அந்த ரூமோட பாத்ரூம் இருக்குமா. அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன்ல இருக்குது. டியூப் லைட்லாம் உடஞ்சு போய் கிடக்குது. கமலேஷ் போன்ல சொன்ன மாதிரியே சஞ்சய் மயக்கம் போட்டு கிடக்குறான். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னாச்சுடா வாடா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவர் வரவே மாட்டாரு. பதறி அடிச்சு ஒரு மாதிரி அழுதுகிட்டு கண்ணுலாம் செவந்து போய் அந்த பாத்ரூமையே கையை காட்டுறாருங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போதான் அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மெதுவாக சொல்கிறாரு. டேய், நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் மச்சான். நேற்று நைட்டே நிறைய அமானுஷ சத்தங்கள்லாம் கேட்டுச்சு. நாங்கள் அது எதையுமே கண்டுக்கல. பூனை தான் உருட்டிகிட்டு இருக்கு போலன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுமே நான் குடிக்க வேணான்னு சொன்னேன். சஞ்சய் தான் வாடா குடிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் 2 பேருமே குடிச்சிட்டு இருக்கும்போது ரூமில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது வெளியே கொலுசு சத்தம் கேட்டுச்சு. நீங்கள் தான் வந்துட்டீங்க போல இருக்கு, எங்களை ப்ராங்க் பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தோம். யாருமே இல்லை. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட் எங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் கண்டுக்க வேணாம், வாடா போய் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம் மச்சான். தன்னால் எங்கள் ரூம் டோர் வந்து லாக் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட ரூம்குள்ளே யாரோ ஒரு பொண்ணோட அழுகுரல் கேட்டிருக்குது. இது இவங்க 2 பேருக்குமே கேட்டிருக்குது. வெளியே போகிறதுக்காக அந்த ரூமை உடனே உடச்சிருக்கிறாங்க. திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரூமை திறக்கவே முடியலையாங்க. இவங்க லாக் ஆகிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்களோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்குது. இப்போ சஞ்சய் அழுதுகிட்டே அங்கே பாடுறான்னு சொல்லிட்டு கையை காட்டும் போது கமலேஷ் திரும்பி பார்க்குறாரு. அவங்களோட பாத்ரூம் டோர் வெளியே லாக்கில் தான் இருந்திருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகி கதவு ஓப்பன் ஆகிருக்குதுங்க. பாத்ரூம்குள்ளே இருக்கிற டியூப் லைட் டப்புன்னு வெடிச்சிருக்குதுங்க. வெடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாத்ரூம்ல இருந்து ஒரு புகை மாதிரியான உருவம், வெள்ளை கலர்ல புகை மாதிரியான ஒரு உருவம், அது ஒரு பொண்ணு தானா, மெதுவா ஊர்ந்து வந்து இந்த பசங்களோட மூஞ்சிக்கு முன்னாடி வந்தது மட்டும் இல்லாம பயங்கரமா காது ஜவ்வு கிளியிற அளவுக்கு கத்தி இருக்குதுங்க. இந்த சத்தத்துல சஞ்சய் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். கமலேஷ் பயந்துகிட்டே அழுதுகிட்டு கண்ணெல்லாம் சவந்து போய் வேர்த்து கொட்டி வெளியும் போக முடியாம எந்திரிக்கவும் முடியாம உட்கார்ந்த இடத்துலயே யூரின் போயிட்டாராங்க. இதுதான் மச்சான் இப்ப நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கமலேஷ் கௌதம் கிட்டையும் மோகன் கிட்டையும் சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ கௌதம் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல நம்ம தாமதிக்க வேணாண்டா, இந்த வீடை வந்து காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அது போக ஒரு தர்கா எனக்கு தெரியும், இந்த தர்காவில் போயிட்டு பாயை பார்த்து நம்ம எல்லாருமே மந்திரிச்சு விட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ இந்த பசங்களும் சரின்னு சொல்லிட்டு சஞ்சயை தூக்கிட்டு போயிட்டு அவங்களோட பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு, இந்த பெட்ரூம்குள்ள யாருமே இல்லை, 4 பேருமே மோகனோட பெட்ரூம்குள்ள தாங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு மத்தியானமே இவங்களோட ஹவுஸ் ஓனர் கிட்ட இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பட்டும் படாமலும் சொல்லி, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, எங்கேயோ போகக்கூடாத இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் போல இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு ஓனர், நீங்க எதனா ஒரு சாமியார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு குடும்ப சாமியார் இருக்கிறாராங்க. அதாவது அவங்க குடும்பத்துல எதனால அவர்கிட்ட தான் கேட்டு செய்வாங்களாம். அவரை போய் பார்க்க சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் அட்ரஸும் கொடுக்குறாரு. இப்போ இந்த 4 பசங்களுமே அந்த சாமியாரோட அட்ரஸ்க்கு போய் பார்க்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து அவர் ஊர்ல இல்லைங்க. அவர் வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கும் வேற வழி இல்லாமல் நேராக தர்காவுக்கு போயிடுறாங்க. கௌதம் சொன்னார் இல்லையா, அந்த தர்காவுக்கு போயிட்டு எல்லாருக்குமே மந்திரிச்சு விட்டு கயிறுலாம் வாங்கி போட்டுட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒரே ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது மோகனுக்கு அவரோட ஆள் பிரீத்தி வந்து கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே இங்கே நடக்கிறது எதையுமே அவர் சொல்லலைங்க. அதாவது இங்கே நடந்த அமானுஷங்கள் எதுவுமே இப்போ வரைக்குமே பிரீத்திக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மோகன் பிரீத்தி கூட பேசிக்கிட்டே இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிற அந்த ஒரு நாலேஜே இல்லாமல் மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்ஸில் நடந்து மெதுவாக பேசிக்கிட்டே ஸ்மோக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு நேராக மேலே போயிடுறாருங்க மொட்டை மாடிக்கு. பிரீத்தி கூட பேசிக்கிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது பிரீத்தி, டேய் உன்னை நான் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அதை மீறியும் பண்ணுறியா, வைட் ஆஃப் ஒன்னு சொல்லிட்டு கோபத்தில் கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க கட் பண்ண அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இவர் மொட்டை மாடியில் நின்று இவர் மட்டும் தான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறாரு. பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குதுங்க. டே கௌதம், சாரிடா உனக்கு எடுத்துகிட்டு வரலடான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இப்போ தான் மோகனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஐயோ, இந்த வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, எந்த ஒரு நிலைமையில் பசங்களாம் இருக்கிறாங்கங்கிற அந்த ஒரு நாலேஜ்லேருந்து வெளியே வந்து ஆள் கூட பேசிக்கிட்டு மேலே வந்துட்டோமே தனியான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து கீழே வந்து கதவை போட்டு தட்டுறாரு. யாருமே ஓப்பன் பண்ணல. ஆக்சுவலி இவர் கதவை ஓப்பன் பண்ணி தான் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்போ யார் லாக் பண்ணாங்கங்கிறது இவருக்கு தெரியலைங்க. இப்போது இவர் அறியாமலே மொட்டை மாடிக்கு மேலே ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாரு. மேலே போய் பார்த்தா இவர் எந்த இடத்துல நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு நிற்குதுங்க.
இந்த தடவை வெள்ளை கலரில் புகை மாதிரியான ஒரு உருவத்தையோ இல்லை எரிஞ்சு போன ஒரு உருவத்தையோ அவர் பார்க்கல. ஒரு அழகான பொண்ணு நிற்கிறாங்க. மோகன், உங்ககிட்ட பேசணும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இவர் அறியாமலே மெதுவாக நடந்து கிட்டக்கையும் போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பாய் போட்டிருக்கிற அந்த கயிறு இருக்கு இல்லையா, எரிய ஆரம்பிக்குது. தர்கால போயிட்டு போட்டு வந்தாங்க இல்லையா, அது எரிச்சல் கொடுக்குது. அதோட எரிச்சல் தாங்க முடியாமல் கத்துறாரு. அதில் கையை வச்சு கத்தும் போது இந்த உருவம் மறைஞ்சிருது. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சிருக்குது. மறுபடியும் இவர் கணிச்சிடுறாருங்க, இது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிட்டு இருக்கும் போதே கீழே கிச்சனில் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. பாத்திரங்கள்லாம் கீழே போட்டு உடைக்கிற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வேமா ஓடி வராரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனா ஒன்று ஆயிருக்குமோன்ட்டு வேமா ஓடி வந்து கதவை போட்டு உடனே உடைக்கிறாரு. இந்த தடவையும் யாருமே திறக்கலை. இப்போ கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாரு மோகன். கௌதம் அட்டன் பண்ணோனையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் கௌதம் பதறி அடிச்சு வேமா வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாரு. டேய், நீ கதவை தட்டினதே எங்களுக்கு கேட்கலடா, அசந்து தூங்கிட்டு இருந்தோம்னா நீ எதுக்கடா வெளியே போன இந்நேரத்துலன்னு சொல்லிட்டு திட்டிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்தது மிட் நைட் 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளங்க. இப்போ மோகன், கௌதம் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு மோகன் எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சிட்டு மறுபடியும் மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்குது. வா, உன் கூட கொஞ்சம் பேசணும், வரியா கொஞ்சம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மறுபடியும் மோகன் மொட்டை மாடியில ஏறி போறாரு அந்த பொண்ணு பின்னாடியே. அவராகவே இல்லையாங்க, அந்த பொண்ணு சொல்கிறது தான் கேட்குறாரு. பின்னாடியே நடந்து மேலே போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மொட்டை மாடியில் நிற்கலைங்க, அவர் ஒரு மலைக்கு மேலே நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த அழகான பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு போன உருவத்துக்கு மாறினது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாக போகிறாங்க, குறிப்பாக உன்னையை நான் சாவடிச்சிருவேன், முதல்ல உன்னையை தான் சாகடிப்பேன்னு சொல்லிட்டு இவரை வந்து கழுத்தை நெரிச்சிருக்குதுங்க. இவருக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. அந்த பொண்ணோட ட்ராப்பில் இவர் மாட்டிக்கிட்டாரு. இது ஒரு வேளை கனவாக கூட இருக்கலான்ட்டு தான் அவர் நினச்சிருக்கிறாரு. ஆனால் அது கனவு இல்லைங்க. அவரோட கழுத்தை நெரிக்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அவரோட மூச்சு நிற்கிறத அவரால் ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளவுதான், நம்ம சாக போகிறோங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு. இப்போ மனசுக்குள்ளே அவரோட இஷ்ட தெய்வமான முருகனை வேண்டி உருகி, ஐயா என்னை காப்பாற்றுங்கய்யா, என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் தேவை, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தேவை, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் மனசுருகி வேண்டும் போது திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையாங்க, ஒரு மயில், தங்க நிறத்தில் ஒரு மயில் அவருக்கு முன்னாடி வந்து நின்னது மட்டும் இல்லாமல் அந்த மயிலை பார்த்ததுமே இந்த உருவம் அங்கேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. அந்த உருவம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுவாகவே எரிஞ்சு சாம்பலாக இருக்குதுங்க. மோகனுக்கு உடம்பே ஒரு மாதிரி புல்லரிச்சிருக்குதுங்க. எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகுதுங்க. அவர் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது, அந்த மயில் கத்துற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவரோட இஷ்ட தெய்வமான முருகனாங்க. தங்க நிறத்துல ஒரு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு கையில வேல் வச்சுக்கிட்டு ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாரு. அவரோட முகம் இவருக்கு சரியா தெரியலையாங்க, ஒரு மாதிரி பிரைட்டா இருந்திருக்குதுங்க. இப்போ மோகனோட முகத்துல தண்ணி அடிச்சு எழுப்புறாங்க. பதறி அடிச்சு எந்திரிச்சா அவரு அந்த மலை மேல தாங்க படுத்திருக்கிறாரு. சுத்திலும் கௌதம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 3 பேரும் நிற்கிறாங்க. என்னாச்சுடா உனக்கு, திடீர்னு எந்திரிச்ச, மெயின் டோரை ஓப்பன் பண்ண, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற சத்தம் கேட்டு நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சோம், பைக்கில் எங்கேயோ கிளம்பி போனோம், பின்னாடியே வந்தால் அந்த மலைக்கு மேலே வந்த. இப்போ மோகன் கௌதம் கிட்டேயும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இங்கே நடந்தது எதையுமே சொல்லாமல் மறைச்சிடுறாருங்க. டேய், அந்த ஐயா இப்போ வந்திருப்பாராடா, அவரை போய் பார்க்கலான்டான்னு சொல்லிட்டு கூட்டு போங்கடான்னு சொல்கிறாரு. இந்நேரம்லாம் அவரை பார்க்க முடியாது, காலையில் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இவரை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில், அதாவது மோகன் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. நைட்டு முழுக்க பட்டை அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு கந்த சஷ்டி கவசலமாக போட்டு கேட்டுட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி, என்னடா ஒருவேளை பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சா இல்லை ரொம்ப பயந்துட்டானா என்ன ஆச்சுடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களும் தூங்கலை. காலையில் எந்திரிச்சதுமே அந்த ஐயாவோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அவர் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே இவர் சொல்லலை, மோகன் வந்து சொல்லலை. ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்ததை கௌதமும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லும் போது அந்த ஐயா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கன்னி பொண்ணோட ஆத்மா வந்திருக்குது. உங்களுக்கு பிடிச்ச அந்த மோகினி வந்துட்டு, அதாவது ஒரு பெண், உங்களுக்கு பிடிச்ச அந்த மோகினி வந்துட்டு உங்களை விட்டு போயிடுச்சு. கடவுள் முருகர் தான் உங்களை காப்பாற்றிருக்காரு. அந்த முருகனோட அருளால் நீங்கள் வந்துட்டு 4 பேர் உயிர் தப்பிச்சிட்டிங்க. நீங்கள் இருக்கிற அந்த வீட்லேயே நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கு மேலே சந்தோஷமாக இருங்கப்பா. அந்த முருகரை
உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். எங்களுக்கு சரியான கூஸ் பம்ப்ஸ். ஆனால் நான் அது வரைக்குமே வந்துட்டு பசங்கள்கிட்ட நடந்து சொல்லலை. அவளை ஒரு ஆணியில் ஒரு மரத்தில் வந்து அடித்து வச்சுருந்தாங்க அவளோட ஆத்மாவை. அதை இந்த பையன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். அந்த பொண்ணு தான் இவன் பின்னாடியே வந்திருக்குது. குறிப்பாக இவனை தான் கொல்றதுக்கு வந்திருக்குது. அந்த முருகனோட அருள் இருக்கிற வரைக்கும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது, குறிப்பாக உன்னை வந்து எதுவுமே பண்ண முடியாதா தம்பின்னு சொல்லிட்டு மோகனை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சிருக்குதுங்க. இவருக்கு நடந்த விஷயத்தையோ முருகன் கனவுல வந்ததையும் அந்த ஐயா கிட்ட அவர் சொல்லலை. ஆனால் அந்த ஐயா கரெக்டாக இவரோட கனவுல வந்தது எல்லாத்தையுமே, அதாவது இவருக்கு நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த முருகன் அந்த ஆத்மாவை அழிச்சிட்டான். இதுக்கப்புறம் நீ வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோட படிப்பை மட்டும் பார்த்து படிச்சுட்டு பெற்றவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சாமியார் அங்கேருந்து அனுப்பி விட்டுருக்கிறாருங்க. இப்போ தான் அந்த மடத்துலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் மோகன் அவருக்கு நடந்த விஷயங்களையும் முருகன் இந்த மாதிரி தங்க நேரத்தில் வந்து நின்னது எல்லாத்தையுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிருக்குதுங்க. ஏன்னா நம்பாமல் இருக்க முடியலை. இந்த மலைக்கு மேலே மோகன் போனது உண்மைதான். ஆனால் இவங்களுக்கு ரியாலிட்டியில் அவர் வந்து இந்நேரத்தில் இவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க. இதை முழுசாக நம்பவும் முடியலை, அதே நேரத்தில் நம்பாமையும் இருக்க முடியலைங்க அந்த பசங்களால். இருந்தாலும் வேறு வழி இல்லை, அந்த பசங்க எல்லாருமே நம்புகிறாங்க. இதுக்கப்புறமா இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அவங்களோட கனவுலையோ இல்லை அவங்க வீட்லேயோ எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே அந்த பசங்களுக்கு நடக்கலையாங்க. இப்போ மோகனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற அதே காலேஜில். அதே வீட்டில் தான் இப்பயும் தங்கியிருக்கிறாங்களாங்க. இப்போ வரைக்குமே அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்ய கனவோ எந்த ஒரு அமானுஷ்யமோ லைவாக நடக்கலையாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அதுலேருந்து தான் இவங்க எல்லாருமே முருகனை ரொம்பவே கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை அனுப்பணும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஏகப்பட்ட தடங்கள் மேலே தடங்களாக வந்திருக்குதாங்க. ஒரு வழியாக மோகன் அவரோட லைஃப்பில் நடந்த அந்த ஸ்டோரியை என்கிட்ட சொல்லி முடிச்சிட்டாரு. அதை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. ஆக்சுவலி மோகனோட நேம் மட்டும்தான் ஒரிஜினல் நேம்ங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் எல்லாத்தையுமே புனைப்பெயர்களாக சொல்ல சொன்ன காரணத்தினால நான் புனைப்பெயர்களாக சொல்லிட்டேன். மோகன் டெவில்ஸ் கிச்சன் ஷோவோட ஒரு ஓஜி சப்ஸ்கிரைபராங்க. ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஏலகிரி பேய் வீடு அதுதான் நம்மளோட டெவில்ஸ் கிச்சனோட ஃபஸ்ட் எபிசோடுங்க. அந்த ஸ்டோரியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே கேட்டுருவேன்னா எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும்னா அஞ்சலி அக்காவையும் தம்பியும் வந்து கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா. எல்லாரும் கேட்குறாங்கங்கிறதுக்காக டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு உங்களோட உடம்பை வந்து நீங்கள் கெடுத்துக்காதீங்கன்னா. நீங்கள் வந்து உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்கண்ணா, அதுதானே முக்கியம். உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. நீங்கள் வந்து இப்போ புதுசாக கார் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு என் கூட பிறந்த ஒரு அண்ணன் வாங்கின மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, நானே வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்னா. நீங்கள் இன்னுமே மேலே மேலே வரணும்ண்ணா. அடுத்தடுத்து உங்களோட படமும் சக்ஸஸ் ஆகணும். அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. நீங்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் உங்களோட படத்தை வந்து நான் பார்ப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவ்வளோ உருகி ரொம்பவே ஒரு மாதிரி மோட்டிவேஷனலாகவும் பேசினா, அதே நேரத்தில் ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி பேசினாங்க. ரொம்ப தேங்க்யூ தம்பி. நீங்களுமே உங்களோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி பசங்களுக்கும் சரி மற்ற பசங்களுக்கும் சொல்கிறேன், அதாவது உங்களோட வயசில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெற்றவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் லவ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஊர் சுற்றுறது, கண்ட இடங்களுக்கும் போகிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் படித்து முடிக்கிற வரைக்கும். ஏன்னா நம்மளை நம்பி தான் பெற்றவங்க வந்து காசு கட்டி அனுப்புகிறாங்க. நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை பணக்காரங்களாக இருக்கட்டும், நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த பேரண்ட்ஸோட நம்பிக்கையை பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் அதை காப்பாற்றுங்க. அதை வந்து மீறாதீங்க. அதுக்குன்னு ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்குது, அதுக்குன்னு சொல்லிட்டு நேரங்காலம்லாம் இருக்குது. அதுக்குன்னு என்னடா இது இந்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதனால நீங்கள் போகாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு சம்பவமே உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்காதுங்கிறது தான் நிசப்தமான ஒரு உண்மை. இது அமானுஷ்யம்னு கிடையாது. இங்கே நிறையா மனித மிருகங்களும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எதனா ஒரு ஆபத்துனா உங்களோட உங்களை பெற்றவங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியாது, தாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டம் கொடுக்காம உங்களோட லைஃப்பை ரன் பண்ண பாருங்கள் தம்பின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கோஸ்டீஸ். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக அதுலேயும் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பாய்.